ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியாகிறதா இருந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. இத தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பார்த்திபனே சொல்லி இருக்கிறாரு. கோலிவுட்ல வித்தியாசத்துக்கு பேர் போனவர் பார்த்திபன். இவரோட இயக்கத்துல உருவாகி இருக்க படம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம். கதையே இல்லாம இந்த படம் உருவாகி இருக்கதா பார்த்திபன் சொல்லி இருக்காரு. இந்த படத்துல ஆர்யா, தப்சி, அமலாபால், ஸ்னேகான்னு ஏகப்பட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் படத்துல இருந்தாலும் பார்த்திபன் படத்துல நடிக்கல, இயக்கத்தோட நிறுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுச்சு. ஆனா அந்த நாள்ல ஜிகர்தண்டா, சரபம், சண்டியர் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கதால தன்னோட படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருக்காரு பார்த்திபன். தன்னோட படம் ஜிகர்தண்டா, சரபம் படங்களை வாழ்த்தி வழிவிட்டு சற்றே தள்ளி வருகிறது அப்படின்னு பார்த்திபன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சினிமா வர்த்தகத்துல இப்படி அனுசரிச்சு போற அணுகுமுறை அவசியப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. தன்னோட படத்தை ரொம்பவே முக்கியமான படைப்புன்னு பார்த்திபன் நினைக்கிறாரு. படத்தை தள்ளி வெளியிட்டா அனைத்து ரசிகர்களும் பார்ப்பாங்கன்னு பார்த்திபன் நம்புறதால தான் படத்தோட ரிலீஸை தள்ளி வச்சிருக்காரு. பார்த்திபனோட வித்தியாசமான படைப்பை பார்க்கறதுக்கு இன்னும் சில வாரங்கள் நாம காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும்.